Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சாலிட் டூல்ல பத்தி பார்க்க போறோம். ஓகேயா? சோ அதுக்காக என்ன பண்ண போறேன்? ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்க போறேன். ரெக்டாங்கிள் போட்டுட்டு press pull பண்ணிரலாம். press pull பண்ணிட்டு இத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் மேக் group. மேக் group கொடுத்து இதே சேம் காம்போனன்ட்ட மூவ் பண்ணி பக்கத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி வச்சிட்டு இதுல இங்க பாத்தீங்க அப்படினா So first வந்து என்ன இருக்கு அப்படினா outer shell இருக்கு. outer shell அப்படினா என்ன அப்படினா for example இந்த லைனையும் இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா outer shell மட்டும் தான் இருக்கும். இன்னர்ல எதுவுமே இருக்காது. ஓகேயா? சோ அடுத்து ஒரு நிமிஷம் control Z கொடுத்து இத மல்டிபிள் காப்பீஸ் பண்ணிக்கிறேன். select move இங்க இருந்து இந்த பக்கம் x 5 number of copies இருக்கட்டும். So இதுல first one வந்துட்டு outer shell, first object second object select பண்ணா outer shell மட்டும் இருக்கும். next second one வந்து பாத்தீங்க அப்படினா intersectனா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டையும் intersect அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம் அப்படினா intersect எது ஆயிருக்கோ அது மட்டும் இருக்கும். So third one வந்து பாத்தீங்க அப்படினா so like union. So இதுவும் outer shell கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். So for example இதையும் செலக்ட் பண்ணோம் அப்படினா அந்த மாதிரி outer ரெண்டுமே ஒண்ணா ஆயிடும். அது trim ஆகாது, ரெண்டுமே ஒண்ணா ஆகும். பட் இது வந்து பாத்தீங்க அப்படினா trim ஆயிடும். அடுத்து வந்து subtract. So for example எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படினா வேண்டாம்ன்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு வேணும்ன்றத செகண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி trim ஆயிடும். So அடுத்து வந்துட்டு subtract முடிஞ்சிருச்சு. trim பண்ணனும் எனக்கு அப்படினா இந்த மேல இருக்கிற லைனை நான் trim பண்ணனும் அப்படினா செகண்ட் ஆப்ஜெக்ட். So இப்போ வந்துட்டு இதையும் செலக்ட் பண்ணீங்க அப்படினா அந்த மேல இருக்கிற போர்ஷன் trim ஆயிடும். So அடுத்து வந்துட்டு ஃபைனலா இருக்குது என்ன அப்படினா ஸ்ப்ளிட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு மூவ் எடுத்துக்கலாம். சோ மூவ் எடுத்துங்க பாருங்க எல்லாமே ஸ்ப்ளிட்டா இருக்கா தனித்தனியா. சோ இதுதாங்க ஸ்ப்ளிட். அடுத்து இது எங்க யூஸ் ஆகும் என்ன மாதிரி டைம்ல யூஸ் ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள் போடுறேன். ஓகே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இது press pull பண்றேன். So press pull something இவ்ளோ பண்ணிருக்கேன். இதுல வந்துட்டு ரவுண்டா ஒரு மாதிரி பவுல் ஷேப்ல எனக்கு ஓபன் வேணும் அப்படினா இது ஃபுல்லா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் மேக் group கொடுத்துருங்க. அடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு let's try. So இப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுறலாம். இது கூடயே வந்துட்டு ஒரு பவுல் மாதிரி ஒரு ஓவல் ஷேப்ல ஒரு இது போட்டுக்கலாம். அடுத்து follow me கொடுத்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு follow me எடுத்துட்டு இந்த இத அப்படி வந்து follow me பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி follow me பண்ணிட்டு அடுத்து கீழ இருக்கிறத erase பண்ணிருங்க. erase பண்ணிட்டு இது ஃபுல்லா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் மேக் group பண்ணிட்டு மூவ் எடுத்துட்டு இங்க இருந்து இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணுங்க. ஓகே சோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இது செப்பரேட் குரூப்ல இருக்கு. சோ இப்போ எனக்கு என்ன பண்ணனும் அப்படினா சோ இதுல போய்ட்டு நான் வந்துட்டு subtract கொடுக்க போறேன். subtract or else நீங்க trim கொடுத்தாலும் சரி. subtract எடுத்துட்டு எனக்கு for example இது வேணும். ஓகே பவுல் ஷேப்ல இருக்குது வராதுன்னு நினைக்கிறேன் I think. ஓகே split. ஓகே இந்த மாதிரி பவுல் ஷேப்ல இருக்குது பண்ண முடியாது. சோ ஓகே அப்ப நம்ம எப்ப பண்ணலாம் இந்த ஷேப்ஸ் எல்லாம் எப்ப நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினா இப்போ இந்த ஸ்கொயர் எடுத்துட்டு வந்து மூவ் கொடுத்துட்டு இங்க இருந்து இந்த பக்கத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் உள்ள இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இப்போ இதுல ஒரு ஹோல் கரெக்ட்டா ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படினா அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இந்த மாதிரி ஹோல் வேணும் அப்படினா இதுல போய்ட்டு subtract இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி டிசைன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகேயா? சோ அடுத்து விண்டோ ஓபனிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும் டோர் ஓபனிங்ஸ் டிசைன் பர்பஸ் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு சாலிட் டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். I think எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.